பாருங்கள் என்கிட்ட ரிமூவ் பண்ணியாச்சு. பேனல்லேருந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வருது பாருங்கள். இது வந்து நெகட்டிவ், அந்த பக்கம் இருக்கிறது வந்து பாசிட்டிவ். இப்போ வந்து நம்ம ஃப்ளோட் வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல போய்ட்டு பேனலோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கணும். மீட்டரில் பாருங்கள் வோல்டேஜில் தான் போட்டிருக்கேன். டிஸ்பிளே சரியாக தெரிய மாட்டேங்குது, டிசியில் தான் இருக்குது. இது வந்து கிரவுண்ட் தான், டைரெக்டாக கிரவுண்ட் வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா 300 இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா, 250 200 வந்துச்சு பாருங்கள். இவ்வளோ சீக்கிரமாக அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கணும். அப்போனா இந்த மாடுகள் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ வந்து நெகட்டிவ் செக் பண்ணியாச்சு, நல்லாயிருக்கு இந்த பக்கம். இப்போ வந்து பாசிட்டிவ் செக் பண்ணணும். இந்த பக்கம் பாசிட்டிவில் வச்சாச்சு. இப்போ கிரவுண்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா 250 240 இருக்குங்களா, அப்படியே டிக்ரீஸ் ஆகுது பாருங்கள். 200 191 இந்த மாதிரி வந்து பாருங்கள். டிக்ரீஸ் ஆகிட்டே போய்ட்டுருக்கணும். குயிக்காக டிக்ரீஸ் ஆகுது அப்போனா இந்த மாடுவல் வந்து நல்லாயிருக்கு, இந்த ஸ்ட்ரிங் நல்லாயிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, சாரி நான் மாற்றி சொல்லிட்டேன். இது வந்து நம்ம கரண்ட்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒயரு. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம முன்ன யூஸ் பண்ண ஒயரு. இது வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ வந்து இது பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா டிசிடிபிக்கு போகுது. இப்போ நம்ம இதை மாடுவில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணியாச்சு. அது இப்போது இது இன்சர்ட் பண்ணணும். இது வேறு மேக்கு, இது வேறு மேக்கு. கரெக்டாக செட்டே ஆகலை, ரொம்ப டைட்டாக இருக்குது. ஓகே, இதையும் ஜாயின் பண்ணியாச்சு, இதையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம இன்வெர்டர்கிட்ட போய் செக் பண்ணலாம். நம்ம பேனலில் கனெக்ட் பண்ண பார்த்தீங்களா, அந்த எண்டு தான் இது. இப்போது இதை செக் பண்ணிடலாம். மீட்டரில் வேறு பேட்டரி லோ ஆகிடுச்சு. இது வந்து நெகட்டிவில் இதை இன்சர்ட் பண்ணிக்கிட்டு பாசிட்டிவில் வச்சு பார்க்கலாம்.
பேனல்லேருந்து பார்த்தீங்கன்னா 539 வோல்டேஜ் வருது. வருது. இப்போ வந்து நெகட்டிவ் டு கிரவுண்டு, சரிங்களா? கிரவுண்ட் எங்கே வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதிலே வைக்கலாம், கிரவுண்ட் ஆகும் நல்லா. பார்த்தீங்கன்னா 1222 இருக்குது. ஸோ ஓகே, நம்ம இங்கே வச்சு பார்க்கலாம். 1221. இப்போ நம்ம பார்த்தது வந்து நெகட்டிவ் பார்த்துருக்கோம், அங்கேருந்து வர நெகட்டிவ் கேபிள். இப்போ நம்ம பாசிட்டிவ் செக் பண்ணி பார்த்துடலாம். $22.40 அக்ராஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா குறையவே இல்லை, கொஞ்சம் தான் குறைஞ்சு கூடுது. கண்டிப்பாக 2 கேபிளுமே போயிடுச்சு, ரெண்டுமே மாற்றி தான் ஆகணும். கன்டினியூட்டி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கன்டினியூட்டி வரும், பட் ஸ்ட்ரிங் வேலை செய்யாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கேபிள் வீக்காக போச்சு. இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டுட்டேன், யூஸ் பண்ண ஒயரு. இது பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக மேலேயே ஒயர் போட்டிருக்கேன், பார்த்து நல்லா தெரியும் உங்களுக்கு. இந்த ஸ்டிங்குக்கு வந்து டெம்பரரியாக ஒயர் போட்டிருக்கேன், 2 ஒயர் பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு செக் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். நம்ம வந்து ஸ்டிங்கை செக் பண்ணோம் டேரெக்டாக பேனலேருந்து வர ஒயரில் ஃப்ளோட் வோல்டேஜ் கரெக்டாக வந்துச்சு. இப்போ வந்து இந்த கேபிள் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கேபிள்லேயும் வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா கேபிள் தான் பிரச்சனை. இது வந்து வேறு ஒயரு, கண்டிப்பாக கான்ஸ்டண்ட்டாக இருக்காது வோல்டேஜ். செக் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்களா, 2 இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு செக் பண்ணும்போது. இப்போ நம்ம இந்த எண்டை செக் பண்ணி பார்க்கலாம், பேனல்லேருந்து வருது இது. இது வந்து பாசிட்டிவில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம். கிரவுண்டில் வச்சுருக்கேன், ஒரு நிமிஷம் வருங்க. மீட்டரில் பாருங்கள், கிரவுண்டில் வச்சுட்டேன். 200 இருந்துச்சு, இப்போ 280, 271, 264, 280, 240,
அப்படியே 10 டிகிரி சைடாக எடுத்து பாருங்கள். அப்போனா இந்த கேபிள் நல்லா இருக்குன்னு அர்த்தம், பாசிட்டிவ். சரிங்களா? இப்போ வந்து நெகட்டிவ் செக் பண்ணி பார்க்கலாம். நெகட்டிவ் டு கிரவுண்டு. இதில் 410, 360, 350, 340, 320, 300, 280, 270, 260, 250 பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்படின்னா நெகட்டிவ் கேபிளும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபியூஸ்லாம் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. சரிங்களா? 10ஆம் நம்பர் ஸ்ட்ரிங் வந்து ஃபியூஸ் ஓப்பனில் தான் இருக்குது, க்ளோஸ் பண்ணலை. சரிங்களா? பேட்ரி ரொம்ப லோ ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா 2.5, 2.3 காமிக்குது. பதினோராம் நம்பர் ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா 1.2 ஆம்ஸ் போயிட்டுருக்கு. 12 பார்த்தீங்கன்னா 1.1 போயிட்டுருக்கு. அதே 10 போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0.1 தான் போயிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு ஸ்ட்ரிங்கில் கனெக்ட் பண்ணிடலாம். இதில் இந்த பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணியாச்சு, நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபியூஸ் க்ளோஸ் பண்ணணும். இப்போ இன்வெர்ட்டர் ஆனில் இருக்கும்போது ஃபியூஸ் க்ளோஸ் பண்ணக்கூடாது எப்பயுமே. இப்போ இன்வெர்ட்டர் ஆஃப் பண்ணணும். ஏசி சைடும் ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும், டிஸ்சார்ஜ் ஆகணும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேலை செய்யணும்னு செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து ஃபியூஸ்லாம் க்ளோஸில் இருக்குது. சரிங்களா? இப்போது நம்ம 10ஆம் நம்பர் ஃபியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்வெர்ட்டர் ஆன் பண்ணி செக் பண்ண போகிறோம் அந்த ஸ்ட்ரிங் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு.
கையில் ஆஃப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் மாதிரி தோல் எடுத்துகிட்டு வந்துடும். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். சரிங்களா, இப்போ தான் தெரியும். எல்லா ஃபியூஸ் பாக்ஸையும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்பர் 10 மட்டும் க்ளோஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 க்ளோஸ் பண்ணியாச்சு. மீதி எல்லாத்தையும் பாருங்கள் ஓப்பனில் தான் இருக்குது. இப்போ நம்ம இன்வெர்ட்டர் ஆன் பண்ண போகிறோம். இப்போ ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேபிள் தான் ப்ராப்ளமாக இருக்கும். ஒரே ஒரு ஸ்ட்ரிங் தான் கனெக்ட் பண்ணிருக்கோம், ப்ராப்ளமான ஸ்ட்ரிங். கொஞ்சம் டைம் எடுக்கும் இன்வெர்ட்டர்னால. இன்வெர்ட்டர் ஆன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்டிருப்பீங்க. ப்ராப்ளமான ஸ்ட்ரிங்கை சரி பண்ணியாச்சு. இன்வெர்ட்டர் ஆன் ஆகிடுச்சு. பாருங்கள், என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சாச்சு. கேபிள் தான் ப்ராப்ளம். சரிங்களா, பாருங்கள் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது, 10ஆம் நம்பர் ஸ்ட்ரிங்கை தவிர்த்து. இங்கே பாருங்கள், கேபிள் தான் ப்ராப்ளம். சரிங்களா, கேபிள் தான் ப்ராப்ளங்கிறத நான் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து புதுசாக கேபிள் போடணும், அதாவது பர்மனன்ட் பண்ணணும் கேபிள். பார்த்திங்கன்னா அந்த ட்ரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் கொண்டு வரணும். சேனலில் கொண்டு வந்துட்டு இங்கே பைப் இருக்குது, இந்த பைப்பில் இறக்கி கொண்டு போகணும் அங்கேருந்து. ஓகே மக்களே, என்ன ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. சோலார் பேனல் ஒர்க் பண்ணுற எல்லோரும் இப்படி தான் செக் பண்ணுங்கள், ஒன்று ஒன்றா செக் பண்ணுங்கள் ப்ராப்பராக. சரிங்களா, பார்த்திங்கன்னா இந்த 2 கேபிளும் ஒர்க் ஆகலாம்னு சொல்லியிருந்தேன். சம்டைம்ஸ் இந்த MC4 கனெக்டரில் கூட இந்த உள்ள ஒரு நேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இந்த ஒயரும் கட்டாக இருக்கும்ல, கட்டாயிட்டு என்ன ஆகும் தெரியுங்களா, இங்கே வந்து இந்த டம்மி மாரி போட்டு டைட் பண்ணுறோம் தெரியுங்களா, இந்த டென்ஷனில் இழுத்தாவோட வராமல் இருக்கும். நம்ம நினச்சிப்போம் உள்ள கேபிள் கட் ஆகலை, நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன பண்ணணும்னா, MC4 கனெக்டர் ரிமூவிங் டூல் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டாக கொடுத்துருப்பாங்க. இதை இந்த கேபிளில் விட்டு இப்படி கொஞ்சம் டைட் பண்ணி இது கொஞ்சம் லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணிங்கன்னா இந்த த்ரெட்டு மாரி கழண்டிடும். கழண்டிட்டு இங்கே வாசர் மாரி கொடுத்துருப்பாங்க, அதை இழுத்துட்டு அப்படி பாருங்கள், உள்ள அந்த மெட்டலோட அது கனெக்ட் ஆகிருக்கும் பாருங்கள், இழுத்தாவோட வராது. இந்த MC4 கனெக்டர் ரிமூவ் பண்ணவே முடியாது, ஒன்ஸ் கட் பண்ணி தான் போட்டாகணும், அவர் வழியே கிடையாது. சரிங்களா, இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும், இதுவும் செக் பண்ணணும். அப்புறம் தான் கேபிள் போயிடுச்சுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும்.
பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ வந்து நான் ஸ்டிங்கில் இருக்குது இல்லையா, ஸ்டிங்கு அங்கேயும் செக் பண்ணி காட்டிடுறாங்க. டெம்பரவரி கேபிள் போட்டிருக்கோம். இன்வெர்ட்டர் ஒர்க் ஆகிட்டுருக்கு. டெம்பரவரிக்கு முன்னாடி பர்மனன்ட் கேபிளாக இதான் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. இப்போ இதான் நம்ம செக் பண்ண போகிறோம். சரிங்களா? அங்கே பார்த்த மாதிரியே வாசர் கூட இருக்குது, எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், நல்லா டைட்டாக இருக்குது. சரிங்களா? எல்லாம் ப்ராப்பராக தான் இருக்குது. பட் கேபிள் தான் பிரச்சனை. இங்கே பார்த்தீங்கன்னா சரியாக இன்செர்ட் ஆகலை, வந்துடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ வந்து இந்த இந்த மெட்டீரியல்லேருந்து வெளியே வந்துடுச்சு ஃபுல்லாக. ஆக்சுவலி வரக்கூடாது, வந்துருச்சு. வந்தாலும் தப்பு கிடையாது. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா இந்த கேபிளும் இந்த ஜாக் அடிச்சிருக்காங்க தெரியுங்களா, இதுவும் தனியாக பிரிஞ்சு தான் வரக்கூடாது. பட் சேமாக வந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்பவும் இதில் இன்செர்ட் பண்ணி டைட் பண்ணால் நல்லது தான். பார்த்தீங்களா? இது ஃபுல் டைட்டாக இருக்கும் போது இது ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படியே தான் இருக்கும்.